கறி விருந்துனாலே மட்டன் சுக்கா தான். அதை எப்படி செய்யலாம்னு பாத்துடலாமா? பேன்ல மிளகு, சீரகம், சோம்பு மூணுத்தையும் லைட்டா 1 மினிட் லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, அடுத்து மல்லி விதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, அடுத்து மிளகா வத்தல் 5 வத்தல், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடர் அரைச்சிட்டு வந்துருங்க. அடுத்து வானல்ல எண்ணெய் ஊத்தி கொஞ்சோன்னு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் அதை நல்லா வதக்கி அதையும் தண்ணி விட்டு பேஸ்டா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வானல்ல எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எந்த வெங்காயம் வேணும் நீங்க போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. லைட்டா டிரான்ஸ்பரண்ட் ஆகி வந்தோடனே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் பேஸ்ட போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு ட்ரை ரோஸ்டா அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த பவுடர் ஒரு 2-3 ஸ்பூனோ போட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருக்க பவுடர் வேற எந்த பொரியலுக்குனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலா மாதிரி அதை போட்டு சூப்பரா இருக்கும். இப்ப வேக வச்ச மட்டனை தூக்கி அதுல போடுங்க. லைட்டா உப்பு பத்தினா இப்ப ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு அந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கு அப்புறம் வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும்.